அண்ணாமலைக்கு என்ன பதவி அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற போது அவருக்கு அடுத்த கட்டமாக என்ன பதவி தரப்படும்? ஒண்ணு, அரசாங்க ரீதியாக பார்த்தால் அமைச்சராக்கப்படுவார். அவர் ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஜூலை மாதத்தில் வரக்கூடிய ராஜ்யசபாவிற்கு எந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்க்கிறார்கள். ஒன்று, தமிழகத்தில் இருந்து கூட 2 ராஜ்யசபா சீட்டு ஒன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு, ஒன்னு எங்களுக்கு தரீங்களா என்ற ஒரு விவாதம் நடந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்தார். அதே சமயத்தில் மத்திய பிரதேசத்திலிருந்து எல் முருகனை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருந்ததாலும் எல் முருகனுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது. ஒருவேளை நம்ம அண்ணாமலை அவர்கள் 2-3 மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது, ஜூலை மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில். அதை பொறுத்து அவர் ராஜ்யசபாவில் கொண்டு வரலாமா, கொண்டு வந்தா எந்த மந்திரி சபையில கொடுக்கிறது, கூடிய விரைவில் மந்திரி சபை விரிவாக்கம் என்று டைம்ஸ் நவ் போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகளில் ஒரு ஹேஷியங்கள் கிளம்பியதில் அது நானும் பங்கேற்றேன். அதன் மூலமாக பார்த்தால் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு 2 பதவிகளை மத்திய அரசாங்கத்தின் கவனத்தில் இருக்கிறது. ஒன்று, கட்சி ரீதியாக அகில இந்திய அளவில் தேஜஸ்வி சூர்யா இருக்கக்கூடிய பாரதிய யுவ மோர்ச்சாவிற்கு தலைவராக வைப்பது. ஆக மொத்தம் 2 கட்சி பதவிகள் காலியாகின்றன. ஒன்று பொதுச் செயலாளர், ஒன்று அகில இந்திய பாரதிய யுவ மோர்ச்சாவிற்கு தலைவராக போடலாமா, 3வது மத்திய அமைச்சராகலாம். இந்த 3 பொறுப்புகளை தவிர 4வது வருவது கடினம். இந்த 3 பகுதிகளிலும் டாப்ல இருக்கிறது அண்ணாமலையார்.